வணக்கம். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு பெருந்தொகையான செகண்ட் ஹேண்ட் கார்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த கார்கள் எல்லாம் மலிவு விலையில் 10 லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்காக நிற்கி. இந்த கார்கள் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் தம்பி. கூடுதலான புதிய வரவுகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 கிட்ட புதிய வாகனங்கள் வந்திருக்கு. என்ன மாதிரி தம்பி, என்னென்ன விலைகளில் வந்திருக்கு? அதை விட இப்போ இது வந்து கூட இப்போ உங்கள்ட்ட வந்து கொண்டு இருக்கேன். ஏன்னா கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கேட்குறேன் பஜாஜ் கியூட்டின்னு சொன்னா இதில் இது என்ன ரேட்னஸ் என்னன்னு சொன்னா சாதாரண ஒரு 3 வீலருக்கு தான் எடுக்கிறீங்க. ஆனால் பெட்ரோல் வந்து சாதாரண 35 மட்டும் செய்யும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீலர் இப்போ வீட்டுக்கு சில பேர் எல்லாரும் ஹையருக்கு ஓட மாட்டாங்க. இப்போ வீட்டு தேவைக்கு வச்சிருக்கவங்களுக்கு இதுக்கு சுகம். ஏன்னா பின்னிக்கு ஒரு 3 பேரை போட்டுக்கலாம், ஒரு ஆளை போட்டுக்கலாம். கிட்ட 4-5 ஃபேமிலி போகக்கூடிய வெஹிக்கிள். அதை விட கூட இப்போ இந்த பிக்மி ஊவர்களுக்கு எல்லாம் ஓடிட்டேன் யாழ்ப்பாணத்துல. பிக்மிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டுறாங்க. அடுத்து இல்லாம ஓகேண்ணா ஒரு 3 வீலுக்கு போறதுக்கு இது ஓகே. இலங்கையில இது மொத்தமா தானே கிட்டத்தட்ட ஒரு 3000 பீஸ் மட்டும் ஆரம்பத்துல வந்தது. இப்ப மாற இல்ல, இது உற்பத்தி இல்லையா மாடல்னா. அப்ப அதனாலதான் இதுல கண்டிஷன் நல்லா இருக்கு. கண்டிஷன் தேடுறது தான் கஷ்டம். அதனால 1-2 குறவா கொண்டு வந்து. அதை விட எல்லாம் புது டயர்களோட தான் இருக்கு. அதை 2018 ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கு. இதனா 2018 உற்பத்தி 18 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி. ஃபர்ஸ்ட் ஓனர் 4 டயருமே நல்ல கண்டிஷன் இருக்கு. பாத்தலாம் புதிய டயர்களோட இருக்கு. நாலும் பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்ல. பெயிண்ட்ல ஒரிஜினல் பெயிண்ட் தானா. தி கண்டிஷன் இன்டீரியர் கண்டிஷன் உள்பக்கங்களையும் பாப்போம். 25000 கிலோமீட்டர் தான் நான் டோட்டல் ஓடி இருக்கு. 25000 தான் ஓடி இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர்ல வீட்டு தேவைக்கு பாவிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் கொடுக்கக்குள்ளே கவலைப்பட்டு தான் கொடுத்தாரு. அவருக்கு அவசர காசு தேவைகள் இருந்தது. அதாவது தனி பாவனையில ஒரு ஷாப்டான பாவனை தான் நின்று இருந்தது. அது இல்லாம அவர் ஸ்பேவில் கூட புது ஸ்பேவில் போட்டிருக்காரு. அப்படியே இருக்கு. அப்படின்னா யூஸ் பண்ணாத புது ஸ்பேவில் நீங்க வரக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பாக்குறேன். அதை விட கார் வந்து ஒரு காரில் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டோவை விட குறைஞ்ச விலையெல்லாம் வந்துருக்கு. இப்போ புது ஆட்டோவே 20-22 லட்சம் போகுது. இப்போ இது வந்து என்ன விலை தம்பி? இது என்ன ஆரம்ப விலைன்னா 14,90,000 ஆரம்ப விலை. ஆனால் நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்கன்னா லீசிங்கும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 7,5 லட்சம் லீசிங் எடுத்துக்கொள்ளக்கூடிய. 7 லட்சம் லீசிங் ஒரு கையில் ஒரு 7 லட்சத்தோட வந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கு. எடுக்கலாம். அடுத்தபடியான என்ன சொல்றேன்னா இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ பொதுவாக பஜாஜ் கியூல நல்ல கண்டிஷன். அப்படின்னா ஸ்டோன வெஹிக்கிள் அப்படி கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா 3000 வாகனம் தான் மொத்தமே இருக்கு. அதை விட நல்ல கண்டிஷன் தான் கொஞ்சம் அதை விட ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர். அதை விட கிலோமீட்டரும் குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் எக்ஸாவில எல்லாம் ஒரிஜினலாக இருக்கு. அப்படியே ஒரிஜினல் 2 ஸ்பேக்கீஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் வெஹிக்கிள் மேனுவல்ல வந்து எல்லாமே இருக்கு. அதை விட இன்னும் கூடுதலான கார்கள் நிற்க எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். இது வந்து நிசான் N60 சொல்ற மாடல்னா JS நம்பர். எத்தனை அமௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு? 2005ஆம் ஆண்டு பதிவு பண்ணப்பட்ட வெஹிக்கிள். 2005 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதை விட கிளீனான முறையிலான இருக்கு. பெயிண்ட் வளங்கள்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் ஓட்டோ கியர் உள்பக்கங்களை பார்ப்போம். டயர்களை பார்க்கறதுக்கு டயர் எல்லாம் புது டயர்களோட தான் இருக்கு. நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டயர் வளங்கள்ல இருந்து பெயிண்ட் வளங்கள்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஓட்டோ கியர் கிளீனான முறையெல்லாம் வச்சிருந்துருக்கு. நம்ம கடைசி 7 இயர்ஸ் ஒரு 7 வருடமா ஒரு ஆளோட கை தனிப்பாவனையில இருக்கு. இது வந்து என்ன விலை தம்பி? இதெல்லாம் ஆரம்ப விலை வந்தோன்னா 44 லட்சம். 44 தீர்மானிக்கக்கூடிய தாண்டி மெக்கானிக் கொண்டு பாருங்க, ஓடி பாருங்க. அதை விட 44 லட்சம். இதுக்கு வந்து லீசிங் வந்து உழவு எடுக்கக்கூடிய 31 லட்சம் எடுக்கலாம். 31னா கையில் ஒரு 10-12 லட்சம் இருந்தால் எடுக்கக்கூடியதா இருக்கு. இதே முன்ன காலத்துல வந்து இதை விட கூட லீசிங் எடுத்து 8 லட்சம் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ கவர்மெண்டால 60% தான் லீசிங் மாறி இருக்கு. அதனால நிறைய இது வாகனத்துல கொள்வனவு பண்ற போது கையில சின்ன தொகை இருந்தா வாகன கொள்வனை பண்ற இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான். அதை விட ஒரு 12 லட்சம் இருந்தா எடுக்கக்கூடியதா இருக்கு. அதை விட கிளீனான முறையில இருக்க எல்லாரும் கூட பழைய ஆக்கள் டாக்டர் மாதிரி கூட பாவிக்கிற இதே வாகனங்களை லாங் டிரைவ் போனாலும் கைக்கு உங்களுக்கு டயர்ட்னஸ் இல்லைங்க. நினைச்ச மாதிரி பிக்கப் பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணி போகலாம். அந்த மாதிரி ஒரு அதாவது வெயிட் கூடின வாகனங்களை அதை விட கூட இன்னும் வேன் எல்லாம் வந்திருக்கு. கொண்டா வேன் என்ன மாதிரி தம்பி? இது 2004ஆம் ஆண்டு பதிவு பண்ணப்பட்ட வெஹிக்கிள்
இலக்கத்தை JO நம்பர். அதை விட நல்ல ஒரு குட்டி அடக்கமான வேன் கொண்டாண்ட, அதான் ஜப்பான் வாகனம், ஜப்பான் வாகனம் 7 சீட்டர். 7 சீட்டர். என்ன விலை தம்பி இது? இதுல ஆரம்ப விலையானா 26 லட்சம் வரும். 26 லட்சம் தானே. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது ஓட்டோ கியரன். அதை விட கையில் ஒரு 10-12 லட்சம் இருந்தால் எடுக்கலாம் போல, லீசிங் எடுக்கலாம் போல கூடுதலான. கையில் அவ்வளோ தேவைப்படாதுன்னா உங்களுக்கு கையில் சாதாரணமாக 7 லட்சம் இருந்தாலும் எடுக்கக்கூடிய மாதிரி. 7 லட்சம் இருந்தால் எடுக்கக்கூடியதா இருக்கு. ஃபினான்ஸ் வேல்யூவேஷன் மட்டும் 32 லட்சம் வந்தது. அப்போ அதில் 60% படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் அநேகமாக ஒரு 7 லட்சம் இருந்தால். அதை விட ஒரு சின்ன ஃபேமிலியே போட்டு ஓட்டத்துக்கெல்லாம் ஒரு சிறிய ஃபேமிலி போகலாம், லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சாதாரணமாக ஒரு பப்படி தானே. இப்போ எல்லாத்துக்கும் மேனுவல் கியரோட வசதி இருக்காது. நிறைய பேர் எல்லாரும் பொது ஆட்டோ கியர் தான் ஓடிப்பாங்க. இப்போ கூட வேன் வரும்போது ஆட்டோ கியர் சின்ன வேன் வரது குறைவு. இது பிரேர் தான் ஒரு ஆட்டோ கியர் வேன். இது வந்து அதை விட ஜப்பான் வாகனம் நல்ல உறுதியான வாகனங்கள் எப்படியும் நாங்கள் பாய்ச்சலாம், ஓடலாம், தூர பயணங்கள் போகலாம். இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 650 cc தான். அதை விட பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடியது. சாதாரணமாக ஒரு 16 எதிர்பார்க்கலாம். அதை விட கூடவே அதை விட எல்லாம் கிளீனான முறையில் ஒரு சிறிய விலையில் 26 லட்சம், ஒரு 6-7 லட்சம் இருந்தால் வேன் எடுக்கக்கூடியதாக இருக்கு. டயர்கள் எல்லாம் ஒரு 3/4 கண்டிஷன் டயர்களோட இருக்கு. எல்லாம் எலோவில் தானே. அதை விட இன்னும் கூடுதலான கார்கள் இருக்கு. இது என்ன மாதிரி? டாடா நேனோ வளமையாக நாங்கள் செய்கிற வாகனம் அடிக்கடி கொடுப்போம். இது வந்து 2011 பதிவு பண்ணப்பட்ட கே நம்பர். அதை விட அரை கண்டிஷன் டயர்களோட இருக்கு. இது என்ன விலை தம்பி? இது அண்ணா ஆரம்ப விலை வந்து 15,90,000. விலைகள் ஒன்று கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியது. லீசிங் எடுக்கலாம் தானே? லீசிங் சாதாரணமாக 8 லட்சம் 8.5 லட்சம் எடுக்கலாம். ஒரு 7 லட்சம் குறைஞ்ச முற்பணங்களோட வாகனங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. இப்போ ஒரு காலம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முற்பணத்தை வச்சு வாகனம் எடுக்கக்கூடிய இயலாத மாதிரி கட்ட செஞ்சாங்க. உண்மைதானே. கையில் பெரிய காசு இல்லாமல் வாகனம் போக எல்லா மாதிரி கவர்மெண்ட்ல செஞ்சுருக்காங்க. அப்போ அதுக்கேற்றபடி இப்போ மக்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரே வாகனம் போகணும் தானே. அதை விட இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாகனம் விற்கிறபடியே அவங்களுக்கு இப்போ குறைஞ்ச முதலீட்டோட வாகனங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ புது வாகனங்கள் எல்லாராலையும் பெரிய முதல் போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்காது. இப்போ அவன் முதல் வாகனம் வந்து சின்ன தொகை வச்சு எடுத்தாலும் காலங்கள் போக்குள்ள பெரிய வாகனம் போவாங்க. அதை விட எத்தனையாம் ஆண்டு தம்பி இது? இது 2011ஆம் ஆண்டு. 2011. அதோட தம்பி ஒரு பெருமதியான கார் மாதிரி ஒன்று நிற்க. என்ன மாதிரி இது? சொகுசு கார் போங்கண்ணா. இது வந்து பர்ஜெட்னு சொல்றது. பர்ஜெட் வந்து உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரான்ஸ் கம்பெனி தான். ஒரு நல்ல பிராண்டை கொண்டு தான் பர்ஜெட் 408 சொல்ற மாடல். 408 இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரி கார் தானேன்னா, ஒரு அண்டர் ரேட்டட் லக்ஸரி கார்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் எடுக்கலாம், BMW, அதெல்லாம் கொஞ்சம் பிரசித்தி பெற்றது. பட்ஜெட் எடுக்கும் போது ஆனா மக்களுக்கு பெருசா விரும்புறது குறவுன்னு சொன்னா இது ஒரு லக்ஸரி கார் தான். ஆனா விலை வந்து கணக்கான விலையில கிடைக்கும். விலையை கடைசியில் சொல்லும் போது நீங்க பாப்பீங்க, பாக்குறதுக்கு அழகான தோட்டத்துல இருக்கு. அதை விட பார்க்கவே அந்த ஜெர்மன் கார் மாதிரி தான் இருக்கு. BMW கார் இந்த பாடி பாடி ஃபினிஷிங்கா இருக்கட்டும், டெயில் லைட்டா இருக்கட்டும், எலோவீலா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்கன்னா. கூடுதலா இது என்ன விலை தம்பி? இது ஆரம்ப விலையே 75 லட்சம் தான். 75 லட்சம் லீசிங் எடுக்கலாமா? சாதாரணமா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அன்னளவா 65 லட்சம். கையில ஒரு 10 லட்சம் இருந்தா வாகனம் எடுக்கக்கூடிய 10 லட்சம் இருந்தாலும் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதை விட ஒரு லக்ஸரி வாகனம் மாதிரி இருக்கு. நல்ல அழகான தோட்டத்துல ஒரு கருப்பு கலர். நீ இது நெக்ஸ்ட் திங், இது பெயிண்டிங் என்னன்னா இது கம்ஃபர்ட் பைக். லக்ஸரினஸ் நீங்க எப்படி பாப்பீங்கன்னா இது இன்டீரியர்ல நீ திறந்து பார்த்தா உங்களுக்கு அதை விட ஹைபிரிட் உள்பக்கங்களையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. அப்படி பார்த்தா நீ ஓபன் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். பாரு உங்களோட மைலேஜ் காட்டுமாண்ணா. நீ பாருங்க மொத்தமே 59,000 தான் ஓடி, 59,000 தான் ஓடி இருக்கு. அதை விட பிராண்ட் நியூ பைக். அதை விட ஓட்டோ கியர் எல்லாம் புது பிராண்ட் நியூ வாகனம் மாதிரி தான் நிற்கு. நெக்ஸ்ட் திங் நான் பார்த்தோம்னு சொன்னா இது பாருங்க, இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்றது. நீங்க ஹைவேஸ்ல எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் ஏற்றபடி போட்டா தானே அந்த இதுல போகக்கூடியதா இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, ஆட்டோ ஹெட்லைட், வைப்பர்ஸ் எல்லாமே இருக்கு. சாதாரணமா ஒரு புது வெஹிக்கல்ஸ்ல வர எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கு. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கியர் தான்.
உள்ளுக்கு ஆண்ட்ராய்ட் செட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தேவையான இதெல்லாம் ஒரிஜினலாக வாருது. ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட் செட் ஒன்று தான் நான் இருக்கு. உள்ளுக்கு ஏசி வெண்ட் எடுத்தீங்க சொன்னால் இப்போ இதெல்லாம் இந்த பொதுவாகவே இப்போ ஒரு நார்மல் ஸ்ரீலங்கன் நார்மல் ஒரு டொயோட்டா காசில் எடுத்தால் ஏசி வெண்ட் வந்து இந்த சர்க்கிளில் வராது. நார்மலி வரும் ஸ்கொயர் ஷேப்பில் வேறு ஷேப்பில். ஆனால் ஒரு லக்ஸரி காசுக்கு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஒரு பென்ட்லியாக இருக்கட்டும் BMW இருக்கட்டும் அதுகளுக்கெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் தான் கொடுப்போம் ஒரு லக்ஸரி லுக்குக்காக. அது மட்டும் இல்லாமல் நீ பின் வளம் சீட் கம்ஃபர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வளம் ஒரு பின்ன நல்ல ஒரு உட்கார்ந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பின்னுக்கு ஏசி வெண்ட் 2 வரும். முன்னுக்கு இருக்க மாதிரி பின்னுக்கும் ஏசி வரும். ஒரு சொகுசு வெஹிக்கிள் தானே லக்ஸரின்னு சொன்னா இது ஒரு இது வெஹிக்கிள் டேக்ஸ் கட்டக்கூடிய லக்ஸரி டேக்ஸ் தான் காட்டும். ஏன்னு சொன்னா சாதாரணமா உங்களுக்கு வருடத்துக்கு ஒருக்கா 5000 கட்ட வேண்டி வரும். நார்மல் டேக்ஸ் அப்படித்தான் வரும். 2000 ரூபாய். இதுல டேக்ஸ் வந்து 5000. அப்போ ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு தூர பயணங்கள் 300-400 கிலோமீட்டர் ட்ராவல் போனாலும் உங்களுக்கு பெருசாக இது விளங்காது. அதை விட ஒரு பிராண்டி கண்டிஷன்லாம் இருக்கு வாகனம். அதோட கையில் ஒரு 10 லட்சம் இருந்தாலே எடுக்கக்கூடியதா இருக்கு. சாதாரணமான 70 லட்சம் 75 லட்சத்துக்கு ஒரு டொயோட்டா கார் போறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கம்ஃபர்ட் கார் கட்டாயம் போக எடுக்கலாம். அதோட ஒரு உங்களை பார்க்க தெரியும் ஃபியட் கார் வந்து அட்டகாசமான கார் ஒன்று இருக்குது. 75 லட்சம் தான் பார்த்துருப்பீங்க. அதை விட ஒரு 10 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குது. மீதி வந்து லீசிங் போடக்கூடியதாக இருக்குது. அவ்வளோத்துக்கு வேல்யூவேஷன் இருக்குது. இதுக்கு வந்து லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குது. பார்ப்போம். அதோட தம்பி 3 நம்பர் எத்தனையாம் ஆண்டு இது ரெஜிஸ்டர்? இதெல்லாம் ரெஜிஸ்டர் 2015 ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இலங்கை இருக்க சிச்சுவேஷன்லன்னா ஒரு 3 எழுத்து கார், அதுவும் ஒரு லக்ஸரி கார் ஒரு 75 லட்சத்துக்கு எடுக்கிறது வாய்ப்புகள் நல்லாவே அப்புறம் இப்படியான கார் எடுக்கல. அது நார்மலாக பார்க்கவே தெரியுது. இது வந்து சில பேர் விற்பனைக்கு வந்தபடியாக இந்த விலைக்கு வந்திருக்கு. நிறைய பேர் இருப்பாங்க தொடர்ந்து ஒரு சொகுசு வாகனம் பாய்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் கையில பெரிய தொகை இருக்காது. ஆனா அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இது கட்டாயம் வந்து ஒரு நல்ல உகந்த வெஹிக்கலா இருக்கும். என்ன சொன்னா இப்போ எல்லாரும் ஒரு பிராண்டை நோக்கி போவோம். டொயோட்டா தான் பாய்க்கணும், அது மற்றவங்க பாய்க்கிறான்னு சொல்லி பாய்ப்பாங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு லக்ஸரியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெஹிக்கிள் போகணும். அதை விட என்ன ஒரிஜினல் பலமாக இருக்கும். ஒரிஜினல் ஒரு கீரல் இல்லை. அவ்வளோத்துக்கு பிராண்ட் கண்டிஷனாகவே இருக்கு. அந்த மாதிரியே இருக்கு. அடுத்த வந்து இது என்ன வாகனம்? இதென்ன செரி கியூன்னு சொல்ற வாகனம். இது நிறைய வாகனம் கொடுத்துருக்கேன். சைனீஸ் வெஹிக்கிள் தான். சைனாவோட நல்ல பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய ஒரு பவர் ஸ்டியரிங் வந்து கிட்டத்தட்ட டாடா நேனோக்கு அடுத்தபடியா இருக்கும். அதை விட என்ன விலை இது? இது ஆரம்ப விலையான 19 லட்சம். 19 லட்சம் தான். 19 லட்சம் ஒரு சிறிய 19 லட்சம் பேசி காய்ச்சி எடுக்கக்கூடிய இருக்கும். அதை விட ஒரு சிறிய லேண்ட் குரூசர் மாதிரி இருக்கு. சிறிய வடிவா இருக்கு. ஒரு வடிவான கார் பொடி ஹிட் பண்ணிருக்கு. பண்ணிருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. கார் வந்து நல்லா இருக்கு. 19 லட்சத்துக்கு ஒரு அட்டகாசமான கார். மேனுவல் கியர் தான். உள்பக்கங்களை பாருங்க கிளீனான முறையில் ஆண்டுருக்கு. இதுக்கு லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? இதுக்கு லீசிங்னா சாதாரணமா ஒரு 8-9 லட்சம் லீசிங் எடுக்கக்கூடிய மாதிரி. 8-9 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கையில் ஒரு 10 லட்சம் இருந்தாலும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். டயர்களை பார்த்துருப்பீங்க. புது டயர்களுடைய இருக்கு. அடுத்த மாருதி ஒன்று இன்னைக்கு கே நம்பர் என்ன மாதிரி தம்பி? இது 2006 பதிவு பண்ணப்பட்ட மாருதி. ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்துருக்கோம் நாங்க. ஏற்கனவே போட்டது இப்போ புதிய பார்வையில இருக்கா திருப்பி இருக்கா வெளியே பார்ப்போமா? 2250 இதுல மொத்த விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியதுதான். கையில சாதாரணமா ஒரு 8 லட்சம் வந்து அந்த வாகனத்தை எடுக்க. அதை விட லீசிங்கும் எடுக்கலாம் கூட. லீசிங் சாதாரணமா உங்களுக்கு ஒரு 15-16 லட்சம் எடுக்கலாம். அதை விட ஒரு பிராண்டி கண்டிஷன்ல மொரஸ் மைனர் ஒன்று நிற்கு இங்கிலாண்டோட என்ன விலை தம்பி? ஒரு சிறிய ஆரம்பத்தில் வந்தது. இதனா ஆரம்பத்தில் 25 லட்சம். இன்ஜின் ரன்னிங் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அதை விட புதுசாக ரீகண்டிஷன் செய்து புதுசாக தான் இருக்கு. பெயிண்ட் பழங்களா எல்லாம் நீட்டாக இருக்கும். ஒரு சிறிய இருக்கட்டும் டயர்களா இருக்கும் எல்லாம் நல்ல கண்டிஷன் இருக்கு. 25 லட்சம். இதுக்கு வந்து ரெடி காசு தான். ஏன்னா லீசிங் போடல. அது ஒரு சிறிய ஆரம்பத்தில் வந்து 50 வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனம். அதை விட இன்னும் கூடுதலாக இதுக்கு எல்லாத்து இந்த விலையிலையும் பார்ப்பேன். இது என்ன கார்? நிசான் தானே? கையுண்டா H நம்பர் உங்களுக்கு மொத்தம் 18 லட்சம் ஆரம்பிச்சு. 18 லட்சம் சும்மா நார்மலாக எடுத்து ஓடக்கூடிய கார்கள் எல்லாம் குறைஞ்ச விலைகளில் இருக்குது. அதை விட 2003 ரெஜிஸ்டர் பண்ணி இருக்குது. நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. டயர்கள் எல்லாம் முக்கால் கண்டிஷன் டயர்களோட இருக்குது. லீசிங் எடுக்கலாம் ஒரு 7-8 லட்சமே.
பாத்தீங்கன்னா சாதாரணமா இதுக்கு ஆன்கோயிங் லீசிங் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஐவிட சொன்னாட்ட கையில ஒரு சாதாரண ஒரு 8 லட்சம் இருந்து எடுக்கக்கூடியதா இருக்கு. வானதி மிருக தொடர்பு கொள்ள லீசிங்கோட கொடுக்கறதுக்கான அப்படியும் எடுக்கலாம். இருக்கிற லீசிங்கோட எடுக்கிற மாதிரியும் இருக்கலாம், கிளியர் பண்ணியும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட ஒரு இங்கிலீஷ் நம்பர் டவுன் ஏசி கொண்டு வந்திருக்கு. அட்டகாசமான சூப்பர் கஸ்டம் மாடலா. ஓமாண்ணா, இது ஒரிஜினல் டுவல் ஏசி இருக்கு, ஆட்டோ கியர், இன்டீரியர் அதுக்கட்டும் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் புது டயர்களோட இருக்கு. எல்லாம் அட்டகாசமாக எல்லாம் க்ளீனான முறையில் எல்லாம் செய்து தான் வச்சுக்கலாம். 2001 ரீசர் பண்ணி இருக்கு. உள்பக்கங்களையும் பார்ப்போம். ஆட்டோ கியர் பார்க்கவே தெரியும். எல்லாம் நீட்டான முறையெல்லாம் வச்சிருந்துருக்கு நம்ம. வெஹிக்கிள் நல்லா பாடி வளங்களா இருக்கட்டும், இன்டீரியர் இருக்கட்டும், இன்ஜினா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து பார்க்கலாம், ஓடி பார்க்கலாம். கிட்டத்தட்ட லீசிங் அண்ணளவா உங்களுக்கு ஒரு 45 லட்சம் லீசிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு 45 லீசிங் எடுக்கலாம். அதை விட ஒரு கேடிகேஜ் வாகனன்ற மாதிரி தான் வச்சிருந்துருக்குன்னா பாருங்க. டவுன் ஏசி அப்படி நிற்கின்றத க்ளீனான முறையில் நல்லா தான் வச்சிருந்துருக்குன்னா ஒரு ஓனருடைய கனாலன்ற வாகனம் இப்போ விற்பனைக்காக வந்திருக்கு. பார்க்கவே தெரியும். பொடி வளங்கள்லேருந்து டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் நீட்டான முறையில் செய்து வச்சுக்கலாம். 45 மற்றும் லீசிங் எடுக்கலாம். இதோட விலை என்ன மாதிரி தம்பி? இதுல மொத்த விலை ஆரம்ப விலை 61 லட்சம். 61 லட்சம். விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கணும். அதை விட நீங்கள் இப்போ சொல்ற விலைகளை விட சிறிய வேறுபாடு இருக்கு நேரடியாக வந்து கதைக்கும் போது. வரும்போது விலைகள் வந்து எப்பயுமே ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கு. அதை விட தூரம் இருந்து வந்தாலும் லீசிங்கள் இங்கே செய்து எடுக்க அதுக்கேற்ற ஒழுங்கோட வந்தால் செய்யக்கூடியதாக இருக்கும். இவன் இந்த நம்பர் உங்கள் நம்பர்களை நான் போடுறேன். அதை விட இது என்ன காரண்டு? சிவப்பு காரண்டு நிசானே. இதுல ஆரம்ப விலையானா இதுவும் ஜப்பான் நாட்டுக்காரர் நிசானோட வெஹிக்கிள். இது வந்து ஒரு குறைஞ்ச விலைக்கு ஜப்பான் வாகனத்தை வேண்டவங்களுக்கு இது கட்ட உகந்த வெஹிக்கிள். ஆரம்ப விலையானா 16,50. விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியதுதான். 16,50,000 ரூபா நிசான் கார் ஒன்று பாருங்க. டயர்கள் அரக்கண்டிசன் டயரு கூட தான். டயர் வளங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் பெயிண்ட் வளங்கள் இருந்து ஒரு உக்கல் இல்லை எல்லாம் செய்திருக்கு. நீட்டாக செய்து வச்சுக்கலாம். 16,50,000 ரூபா. இதுக்கும் லீசிங் எடுக்கலாம். என்ன 7-8 லட்சம் லீசிங் எடுக்கலாம். அதை விட கூடுதலாக பார்த்துருப்பீர்கள். 15, 18, 20 லட்சம் ரூபா வாகனங்கள்லாம் கூடுதலாக பார்த்துருப்பீர்கள். இன்னும் இந்த சிறிய லொரிகள் இருக்குது. ஃபோர்டன் லொரி, மஹிந்திராண்ட என்னம்மா இந்த ஃபோட்டோன்னு என்ன விலை? ஃபோட்டோன்னா ஆரம்ப விலை வந்து 18 லட்சம் வரும். 18 லட்சம். 4 டயரும் 4 டயரும் ரீகண்டிஷன் டயர்ல எல்லாம் பிராண்ட் நியூ எல்லாம் புது டயர்கள் போட்டுருக்குன்னா. அதை விட இதில் ஆண்டும் இருக்குது. ரீசர் பண்ணின ஆண்டு 2015 ரீசர் பண்ணி இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டுகளோடு இருக்குது. சிறு தொழில் செய்கிற ஆக்கள், பிஸ்னஸ் செய்கிற ஆக்களுக்கு பொருத்தமாக இருக்குது. இப்போ சீசன் வியாபாரம் செய்கிற ஆக்கள். இது என்ன விலை சொன்னீங்க தம்பி? ஆரம்ப விலை 18 லட்சம். 18 லட்சம். 3 எழுத்தான அதான் 3 நம்பர் DAA நம்பர் 2015 ரீசர் பண்ணப்பட்டது. அதாவது கிட்டடி நம்பர் தான். புதிய நம்பர்கள்லாம். லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் தம்பி? 9 லட்சம் எடுக்கலாம். டயர் வளங்கள்லேருந்து ஒரு வேலையும் இல்லை. க்ளீனான முறையில் இருக்குது இந்த வேன் வந்து. அதை விட மஹிந்திராண்ட ஒரு 10 அடித்த சின்ன லொரி கம்பெனிக்கு இது வந்து ரீசர் பண்ணியிருக்கு. 2016ஆம் ஆண்டு. எல்லாம் புது டயர்களோடைய இருக்குது. இது என்ன விலை தம்பி இந்த மஹிந்திரா சிறிய வேன்? மஹிந்திரா G-Crown சொல்ற வாகனம் 2016 பதிவு செய்யப்பட்ட பைக். இதுல ஆரம்ப விலையான 17 லட்சம். 17 லட்சம். விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியதான். ஃபர்ஸ்ட் ஓனர் வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் ஓனர். அதை விட அழகான தோட்டத்தில் இருக்கு. ஒரு இதுவும் இல்லை, ஆக்சிடென்ட் ஃப்ரீ. அதாவது பிராண்ட் கண்டிஷன்ல இருக்கு. எல்லாம் இங்கே நிற்கிற 2 சிறிய லொரிகளும் புது டயர்களோட எல்லாம் க்ளீனான முறையெல்லாம் இருக்கு. இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் மஹிந்திராக்கு? 8 லட்சத்துக்கு கிட்ட எடுக்கலாம் லீசிங். அதை விட டிராக்டர் உழவு இயந்திரம் இருக்கு. என்ன மாதிரி தம்பி இது மஹிந்திராண்ட? மஹிந்திரா இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் வெஹிக்கிள் தான். இதன்னா ஆரம்ப விலை 17 லட்சம். 17 லட்சம் லீசிங் எடுக்கிறேன்னா அன்னவள 12 லட்சம் லீசிங். 12 லட்சம் எடுக்கலாம். ஒரு 5 லட்சம் கையில் இருந்தாலே ஒரு உழவு இயந்திரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு கூட பொருத்தமாக இருக்கும். அதை விட இந்த 17 டேஷ் ஒன்று நிற்கு. அதை விட 7 சிறிய ஒன்று நிற்கு. 7 சிறிய அது ஜப்பான்டையா? ஜப்பான்டே எல்லாம் புது டயர்களோட இருக்கு. டொயோட்டா என்ன விலை தம்பி இது? இது வந்து ஆரம்ப விலை 12 லட்சம்.
12 லட்சம். இங்கே நிற்கிற வாகனங்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். என்ன நம்பி? ஓகே, நான் மேலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு தூரம் நான் எஸ்எஸ் காசேட் வர காரணமாக எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னு சொன்னால் அவங்களால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு நான் வைக்கிற ஒரு குவாலிட்டியாகவே கொடுக்க தான் ட்ரை பண்ணி கொடுத்தேன் மட்டும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது மெக்கானிக் கொண்டு வந்து பார்த்துடுங்க. ஏன்னு சொன்னால் நான் மற்ற இது மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னால் வாகனம் 100 அப்படி கண்டிஷன்லாம் சொல்கிறது இல்லை. மெக்கானிக்கை பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் நம்பி எடுக்கும்போது மக்கள் வந்து கட்டாயம் அதில் ஒரு பிரயோஜனப்படணும். உண்மைதான். கூடுதலான வாகனங்கள் நீங்கள் இப்போ விற்று கொண்டு இருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும் தானே கூட போடையில நம்பிக்கையாக நடந்து கொண்டு இருக்கிற எஸ்எஸ் கார்ஸ். அப்போனா அப்போ மெயினாக தான் வாடிக்கையாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தம்பி. வாங்க. நன்றி.